வேலையை தள்ளி போடும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கான முடிவு கட்ட ஒரு 7 டிப்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த வேலையை செய்ய நினச்சாலும் அப்புறம் செஞ்சுக்கலான்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதிவு தான். என்ன தான் பிளான் பண்ணி வைக்கிறீங்க நீங்கள், ஆனால் உங்கள் சோம்பேறித்தனத்தால் அந்த வேலையை தள்ளி போடுறீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட்டு வரைக்கும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம வீடுனாலே எப்போவுமே நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு ஓயாமல் இருக்கும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு நம்மளாக டைம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான். ஆனால் கண்டிப்பாக டைம் எடுக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நீட்டாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு டைம் இருக்கவே செய்யாதுன்றது தான் உண்மை. அதில் எனக்கும் ஒன்று தாங்க. நானும் எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். பட் என்னால் முடியாத அன்னைக்கு தான் ரெஸ்ட்டுன்றது எனக்கு. நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம டைம் கால்குலேட் பண்ணிக்கணுங்க. ஒரு வேலையை எடுக்கிறோம், இது 10 மினிட்ஸில் முடியும். இல்லை இப்போ வாஷிங் மிஷினில் நம்ம துணி போட போகிறோன்னா 2 ஹவர்ஸ் ஆகும் எனக்கு. ஏன்னா எடுத்து அதை வாஷ் பண்ணி எப்படி எல்லாமே தனித்தனியாக அலசி போட்டு அதை ட்ரையிங் பண்ணி நம்ம எடுத்து காய போட்டு அதை எடுத்து நீட் பண்ணி மற்ற இடத்த எல்லாமே வாஷ் பண்ணி விடுறதுக்கு எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ இப்படி ஒரு வேலையை எடுக்கும் பொழுது நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த வேலையை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சு முடிக்கணும். சிம்பிளாக இருக்கிற வேலையை நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா நம்ம ஹார்டான வேலை நம்ம செஞ்சிட்டோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் சிம்பிளான வேலை செய்யும் பொழுது டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவோம். அதுக்காக மட்டும்தான். ஏன்னா ரெஸ்ட் எடுக்கும் பொழுது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் ரீஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் டைமிங்கை. அதுக்கப்புறம் நம்பர் 2 என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு ரூல் வச்சுக்கணுங்க. எந்த வேலையை செய்ய நம்மளுக்கு மைண்டு சோர்வாகவே இருக்கோ நம்ம உட்காந்து பார்ப்போம். நம்ம ஏதாவது புக்ஸோ இல்லை டிவி சீரியலோ இல்லை மொபைல்லையோ இல்லை இன்ஸ்டாலேயோ ஏதோ ஒன்று சோஷியல் மீடியாவிலையோ நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம். அதுக்குள்ளே போயிட்டால் நம்மளுக்கு மொபைல் வைக்கவே தோணாது. ஏன்னா ஆழமாக அதில் நம்ம மூழ்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே நம்ம ஒரு ரூல் போட ஆரம்பிச்சுக்கணுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3, 2, 1 அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ளேயே நம்ம ஸ்டார்ட் ஆகிடுவோம். பாடி நம்மளே தெரியாமல் ஐயோ அடுத்த வேலை நம்ம செய்ய போகணும் அப்படின்ற மைண்ட் கான்செப்ட் நம்மளுக்கு வந்துடும். எனர்ஜியும் நம்மளுக்குள்ளே எங்கேருந்து வரும்னு தெரியாது. ஸோ இது போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ சம்திங் பிரின்சிபல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு, மோட்டிவேஷன் ஆக்ஷன் அப்படின்றது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணுங்க. ஏன்னா நம்ம எந்த வேலையை எடுத்தாலும் நம்மளாக செய்யணும் அப்படின்னு நினச்சா முடிச்சுடுவோம். பட் அது நம்மளுடைய சோம்பேறித்தனம் சில நேரம் செய்ய விடாமல் தடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும், ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு செய்ய தோணாது. அப்போ பக்கத்தில் இருந்தோ இல்லை யாரோ நம்ம ரிலேஷனோ ஃபோன் போட்டு நம்மளுக்கு ஐயோயோ இப்படி இருக்கா அந்த வேலையை இப்படி செய் அப்படி செய்யணும் யாராவது நம்மளை மோட்டிவேட் பண்ணும் பொழுது ஸோ நம்மளே அறியாமல் அந்த வேலையை டக்குன்னு முடிக்க நான் இப்படி தான் பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒவ்வொன்றும் நான் வேலைகளை கரெக்டாக கிளியர் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். இன்றைக்கி பாத்திரம் மிஷினில் லோட் பண்ணிவிட்டு மிச்சம் அலுமினியம் பாத்திரம்லாம் எப்போவுமே கையில் தான் வாஷ் பண்ணணும். ஏன்னா மிஷினில் இதை லோட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே டைமில் தான் குழந்தைங்களுக்கு நான் தலைக்கு வாஷ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறனால தலை ஒழுங்காக காயாது. ஸோ காயாதுன்றனால நம்ம சாட்டர்டே அந்த டைமில் பிள்ளைங்களுக்கு தலை குளிக்கிறதுக்கு டைமிங் ஒதுக்கிக்குவேன். எப்போவுமே ஸ்கூல் போகும்போது தலை குளிக்க வைக்கிறது ரேர் தான். என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ எமர்ஜென்சி ஃபங்க்ஷன் போடுறதா இருந்ததுன்னா அப்போ குளிக்க வச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தலையில் நீர் சேர்ந்துட்டுனா அப்புறம் ஹெட் பெயின் அந்த மாதிரி ரீசன்ஸ் வரும். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் டைமிங் பண்ணி நம்ம எல்லாமே செஞ்சோன்னா நம்ம மைண்ட் ரீஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி என் குழந்தைங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினப்பேன். குழந்தைங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதும், குழந்தைங்கள ஹாப்பியாக சைக்கிள் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேமிங் ஏதாவது விளையாடுறதும், ஸ்விம்மிங் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து இப்படி நம்ம செய்கிற பொழுது குழந்தைங்களோட ஹாப்பினஸும் நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் கொடுத்து நம்ம வேலைகள் செய்யறதுக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரீஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருந்தனால அங்கே விளையாடிக்கிட்டு இப்படி ஜாலியாக இருந்தாங்க. எனக்கும் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்னஸாக இருந்தது, ஒரு அவுட்டிங் போன ஒரு ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் கிச்சன் கிட்டே வந்துடுவேன். அன்னைக்கு மணி பிளான்ட்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட்லாம் எடுத்து இந்த மாதிரி கிச்சன் கிட்டே எங்கெங்கே தேவையோ அங்கே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக வேணும், நம்ம வேலையை அடுத்தடுத்து செய்ய முடியாமல் நம்மளை வேலை அதாவது சோர்வு உண்டாக்குது, சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு பாருங்கள். அந்த செயலில் நம்ம கவனம் செலுத்துறதுனால நம்மளுக்கு சோம்பேறித்தனம் போய் அடுத்த வேலைகளில் ஆர்வம் வந்துடும். எனக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன செடிங்களை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அழகு பார்க்கணும். எப்போவுமே செயற்கையை விட இயற்கையாக வைக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோன்றனால மைண்ட் ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு போல் ஆனதும் குழந்தைங்க ரொம்ப நாளாக பாயா கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் வாங்கவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு குட் லக்கானு தெரில, நினச்ச உடனே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிச்சன்கிட்ட ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டேன். என்னையும் நேசிக்க ஒரு ஜீவன் உண்டு அப்படின்ற பொழுது நம்மளுக்கு எப்படி சந்தோஷம் வராமல் இருக்கும். இது போல் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோன் பண்ணி பேசுங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்கள். அப்போது வந்து நம்ம மைண்டில் எந்த ஒரு குப்பை இருந்தாலும், எந்த வித டென்ஷன் இருந்தாலும் நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷாகவும் ஆகிடும், வேலைகளில் நல்ல ஆர்வம் சுறுசுறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, முந்திரி, தேங்காய், கசகசா, சோம்பு, ஒரு ஏலக்காய், பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸ் ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பாதி வெங்காயம் பாதி தக்காளியில் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன்னா நம்மளுக்கு குழம்பு கிரேவி வந்து நல்ல திக்னஸ் கிடைக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் லைட்டாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லாமே கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துடுவேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள். உங்கள் மைண்டில் இருக்கிற சோம்பேறித்தனமாக இருக்கட்டும், சோம்பேறித்தனம்னு சொல்கிறத விட நம்ம மைண்டு நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருந்தாலே எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பாக நடந்துடும். நம்ம மைண்டில் இருக்கிற குப்பைகளை முதல்ல க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் போட்டாலே நம்மளுக்கு சுறுசுறுப்பு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாதுங்க. உண்மையாக இது லைஃப்பில் அனுபவித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வேலையில் கவனம் போகாது. யோசிக்கிறனால உடம்பும் பாதிக்கும், நம்ம வேலைகளும் செய்ய ஆர்வமும் வராது. பாயாவும் ஒரு பக்கம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி பரோட்டா போடலான்னு பார்த்தேன் வீட் பரோட்டா. ஸோ ட்ரை பண்ணேன், நோ ஒர்க் அவுட் ஆச்சு. அதாவது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். நானும் எப்படியோ பண்ணி பார்க்குறேன், பரோட்டா மட்டும் வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் 2 ஸ்டாப் பண்ணிவிட்டு வேலையும் ரொம்ப டைம் இழுத்துதான் இது மாதிரி செய்கிறதுக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அன்றைக்கி நல்லா எனர்ஜிக்காகவும் இருந்தது, ரொம்ப ஹாப்பினஸ்ஸாகவும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் வேலைகளை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய புக்ஸுங்களை படிங்க. புக்கு படிக்க பிடிக்கும்னா, இல்லை கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்க பிடிக்கும்னா பாருங்கள். ஆனால் பட் அதுலேயே அடிக்ட் ஆகிட்டோன்னா நம்மளுக்கு டைமிங்கும் வேஸ்ட்டாக போயிடும், நம்ம அடுத்தடுத்த வேலைகள் செய்யவும் நம்மளுக்கு எண்ணமும் வராது. குழந்தைங்க அவங்க பாட்டில் ஹோம்ஒர்க்கும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். சரி டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு நான் கிச்சன்கிட்ட வந்துட்டேன் அன்னைக்கு. ஸோ இப்படி தான் செஞ்சேன், எனக்கு வரலை. பட்டு பரோட்டாக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நானும் ஒன்றுக்கு ஒரு 4 தடவை ட்ரை பண்ணேன், நோ யூஸ். அதுக்கப்புறம் சப்பாத்தியே போட்டுட்டேன் நார்மலாக, வரலன்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் இப்போ வந்து நம்ம எதோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மொபைலோட தான். ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியா யாராக இருந்தாலும் நம்ம வந்து விளையாடுறதுக்கோ பேசுகிறதுக்கோ நேரம் அதிகமாக இருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோன் டிவிலாம் அப்போ கம்மி தான்.
டிவிலாம் ரேர் தான், யாராவது ஒரு 10 வீட்டில் தான் இருக்கும் ஒரு தெருவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்கும் பொழுது அப்போ நிறைய டைமிங் இருக்கும், ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், ஸ்பீச் நல்லா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும். உன்னுடைய குறைய அவங்கக்கிட்ட சொல்லுவோம், அவங்க குறைய நம்ம கேட்போம். அப்போ வந்து நல்ல ஒரு பரிமாற்றம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தான் நம்மளுக்கு. எது மனசு சோகம் வந்தாலும் மொபைலில் உடனே நம்ம உட்காந்துருவோம், அதுலேயே கவனம் போயிடும். அப்போ எப்படி நம்மளுக்கு வேலை செய்ய தோணும்? நெவர், செய்யவே தோணாது. அதனால் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசில் திங்கிங் ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்தது, சோர்வாக இருக்குது நம்ம உடம்பு, அதனால் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு ஹெல்த்து நம்மளுக்கு பாதிக்குது, வேலை செய்யவே தோணவே மாட்டுது அப்படின்றது தான் உண்மையான ரீசன். ஏன்னா நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தானே இருக்கேன், பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே நிறைய பேருக்கும் இருக்கும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கலாக தான் நான் சொல்கிறேன். அதனால் நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதாவது நான் சொல்கிறது ஒரே மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுலேயும் நம்ம மைண்ட்லேயும் குப்பை இருந்ததுன்னா நம்மளை எந்த வேலையும் செய்யவே விடாது. அது மாதிரி நிறைய மோட்டிவேஷன் கேளுங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்குறது மட்டும் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். ஃபோனில் பார்க்குறீங்களோ இல்லையோ நிறைய புக்ஸை படிங்க. புக்ஸு படிக்கிறனால என்ன ஆகும்னா, நம்மளே அறியாமல் நம்ம நிறைய மாற்றங்கள் நம்மளுக்குள்ளே வரும். நிறைய பேர் சொல்கிறாங்க, பைபிளில் இல்லாததா எல்லாம் புக்கை விட, குரானில் இல்லாததா, பகவத்கீதையில் இல்லாததா அப்படின்றாங்க. எல்லாமே உண்மை தான், பட்டு எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் விட நிறைய அனுபவத்தில் எழுதின ஒரு புக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் படிக்கும் பொழுது நம்மளுக்குள்ளேயே நம்ம புத்துணர்வு கிடைக்கும், வேலைகள் தன்னாலே நம்மளுக்கு செய்ய வந்துடும். அவ்வளோதான், பாயாவும் ரெடி ஆகிட்டு, சப்பாத்தியும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு, குழந்தைங்களுக்கும் அதை வச்சு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் சொன்ன இத்தனை டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். முழு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோ அதனால் பதிவிடுறேன். அப்புறம் என்ன, நல்ல மோட்டிவேஷன் கேட்டு நல்ல புக்ஸை படிங்க. நல்ல ரீஃப்ரெஷ்னஸாக நம்ம ஹார்ட்டையும் மைண்டையும் நம்ம தாட்டையும் வச்சுக்கிட்டாலே அடுத்தடுத்த வேலைகளில் கவனம் போயிடும். நல்லா சமைச்சு நல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து ஹாப்பினஸ்ஸாக நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கும். எப்போவுமே என் குழந்தைங்க சாப்பிடும்போது ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு காட்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் சாப்பிடுவாங்க. இது போல் நல்ல விஷயங்களை நம்மளும் சொல்லும் பொழுது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் மைண்டில் கிடைக்கும்.